வணக்கம். யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். பரந்தன் அருகே சாலை விபத்து, இளம்பெண் வங்கி ஊழியர் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் ஜனாதிபதிதான் முடிவெடுக்க வேண்டும், கைவிரிக்கும் நீதி அமைச்சு. விசேட அதிரடி படையின் சுற்றி வளைப்பில் யாழில் சிக்கிய பெருந்தொகையான பொருட்கள். இஸ்லாமிய பெண் சுகாதார ஊழியர்களின் தடை, இம்ரான் மஹரூப் கண்டனம். உங்கள் வங்கி கணக்கிற்கு ஆபத்து, ஓடிபி மோசடிகள் குறித்து சிஐடி எச்சரிக்கை. பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், 5 பேர் உயிரிழப்பு, 1200 பேர் கைது. கலிபோர்னியாவில் போர் விமானம் விபத்து, காணொளி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என்னும் சந்தேகத்தின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியானது எவ்வித தடயங்களும் காணப்படாத நிலையில் தேடுதல் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தருமபுர காவல்துறைக்கு உட்பட்ட தனியார் காடியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாத் ஜேமில் முன்னிலையில் இன்று இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமான பொருட்களும் ஏதும் அடையாளம் காணப்படாத நிலையில் தேடுதல் பணி கைவிடப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள நீதி அமைச்சின் அலுவலகத்தில் நீதி அமைச்சர் ஹர்ச நாணயக்கார, குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் பல ஆண்டுகளாக சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்ட தரப்பினர் வலியுறுத்தியதுடன் இனமோதலின் விளைவாக உருவான இந்த பிரச்சனையை மனிதாய்மாறு அடிப்படையில் அணுக வேண்டும் என வலியுறுத்தினர். இலங்கை இந்தியா ஒப்பந்தம், சமாதான பேச்சுவார்த்தைகள் மற்றும் முன்னாள் விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்புகள் போன்ற கடந்த கால உதாரணங்களை சுட்டிக்காட்டி நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன்போது நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார சட்ட கட்டமைப்புகளிலிருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருப்பதால் அவர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று தொடர் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு ஜனவரி 2025 முதல் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று வியாழக்கிழமை காலை பரந்தன் சந்திக்கு அருகிலுள்ள ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற தனியார் வங்கியில் பணிபுரிந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். பரந்தனில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் கிளிநொச்சியில் இருந்து பரந்தன் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் உதயசூரியன் மைதானம் அருகே இன்று பெருந்தொகையான கேரளா கஞ்சா விசேட அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வத்திராயன் பகுதி முழுவதும் விசேட சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இந்த சுற்றி வளைப்பில் 54 பொதிகளில் அடைக்கப்பட்ட 103 கிலோகிராம் கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் இஸ்லாமிய பெண் ஊழியர்கள் தங்கள் கலாச்சார ஆடைகளை அணியக்கூடாது என விடுத்த உத்தரவுக்கு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவு ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலையில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் பணிபுரியும் முஸ்லிம் தாதியர்கள், பெண் மருத்துவர்கள் மற்றும் சிற்றூழியர்கள் இனிமேல் கலாச்சார ஆடை அணிந்து கடமைக்கு வரக்கூடாது என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தங்கள் சீருடையுடன் கலாச்சார ஆடை அணிந்து பணிபுரியும் முஸ்லிம் தாதியர்கள், மருத்துவவாதிகள் மற்றும் சிற்றூழியர்கள் இந்த உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு இனவாத போக்கு என சுட்டிக்காட்டிய பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு நியாயம் வழங்கும்படி இம்ரான் மஹரூடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இனவாதம் இல்லாத ஆட்சி என்று கூறிக்கொள்ளும் இந்த அரசு இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்றும் இந்த உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இனவாத போக்கை கையாளும் அதிகாரிகளுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டில் போலி தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் நிகழ்த்தப்படும் பண மோசடி முயற்சிகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் இதில் அவதானத்தோடு செயற்படுமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுமக்கள் OTP எனப்படும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கடவுச்சொற்கள் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக என்றும் அவற்றை ஒருபோதும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது. மோசடி செய்பவர்கள் பல்வேறு வழிகளில் மக்களை தொடர்பு கொண்டு OTP எண்களை பெற்றுக்கொண்டு வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை திருடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். அங்கோலாவின் தலைநகரத்தில் பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஒரு காவல்துறை அதிகாரி உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து 1200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கோலா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிராக வாடகை வாகன ஓட்டுநர்கள் நடத்திய 3 நாள் பணி நிறுத்தம் நாடளாவிய ரீதியில் பரவி ஆர்ப்பாட்டங்களுக்கு காரணமாக அமைந்தது. கடந்த திங்கட்கிழமையன்று தலைநகர் லுவாண்டாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது வீதிகள் மறிக்கப்பட்டு வணிக வளாகங்கள் சூறையாடப்பட்டதாகவும் வாகனங்கள் எரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் விமானி பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதாக அமெரிக்கா கடற்படை அறிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் விமான பயிற்சியின் போது F-35 போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தை அமெரிக்கா கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா நேரப்படி இன்று காலை சுமார் 6:30 மணியளவில் கலிபோர்னியாவில் பிரான்சிஸ்கோ நகரத்தில் இருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விமான விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு விமானி பரசூட் உதவியுடன் பத்திரமாக வெளியே குதித்து தரையிறங்கியுள்ளார். விபத்தில் காயமடைந்த விமானி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் ஜாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.